மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் சாமி தரிசனம் செய்த பின் தமிழக வெற்றிக் கழக அமைச்சர் CTR நிர்மல்குமார் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அவர் கூறியதாவது: தற்போது தமிழகத்தில் தவேகா MLAக்கள் மக்களை சந்தித்து நன்றி தெரிவித்து வருகிறார்கள். மதுரையில் நடத்தப்பட்ட ஆய்வுக் கூட்டத்தின்படி போதைப் பொருட்கள், சட்டவிரோத கல்குவாரிகள் மற்றும் டாஸ்மாக் கடைகள் மீது கடுமையான ரெய்டுகள் நடத்தப்பட்டு சீல் வைக்கப்பட்டு வருகிறது. இது பழைய ஆட்சி கிடையாது, தளபதி அண்ணன் முதல்வர் விஜயின் புது வெர்ஷன் ஆட்சி என்று குறிப்பிட்டார். மேலும் கடந்த 40-50 வருடங்களாக சீரழிந்து கிடக்கும் நிர்வாகத்தை ஒரே நாளில் மாற்றிவிட முடியாது. அனைத்து துறைகளும் கடுமையான பின்னடைவில் உள்ளதால் முதல்வர் தினசரி ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். இன்னும் 2-3 மாதங்களில் அனைத்தும் சீராகிவிடும் என்றார். மகளிர் உரிமைத் தொகை 2500 ரூபாய் எப்போது? நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்த பிறகுதான் இதை செய்ய முடியும். அதற்குள் முதல்வர் நிதி ஆதாரங்களை சரி செய்து வருகிறார். முதல்வர் எப்போது செய்தியாளர்களை சந்திப்பார்? முதல்வர் தேவையான நேரத்தில் செய்தியாளர்களை சந்திப்பார். அதற்கு எந்த கட்டாயமும் கிடையாது. தவேகா திராவிட கட்சிகளின் நீட்சியா? சட்டமன்றத்தில் எவ்வளவு இளைஞர்களும் பெண்களும் அமர்ந்திருக்கிறார்கள் என்பதை பார்க்க வேண்டும். அதிகாரிகளுக்கு முழு சுதந்திரம் அளிக்கப்பட்டுள்ளது. இது எந்த கட்சியின் நீட்சியும் கிடையாது, முற்றிலும் புது வெர்ஷன். ஜோசியர் கூறியதால் முதல்வர் கோட் சூட் அணிந்துள்ளாரா என்ற கேள்விக்கு புன்னகையுடனே பதில் அளிக்காமல் அமைச்சர் அங்கிருந்து நகர்ந்தார். முறைகேடுகள் நடக்குதோ, டாஸ்மாக் பார்ல விதிமீறல்கள் நடக்குதோ அதையெல்லாம் ஆய்வு செய்து ஆக்ஷன் எடுத்துகிட்டு வராங்க. எங்கெங்கெல்லாம் சட்டத்திற்கு புறம்பாக இல்லீகல் மைன்ஸு, இல்லீகல் குவாரிகள் இருக்குதோ அதை எல்லாத்தையும் ஐடென்டிஃபை பண்ணி அது எல்லாத்து மேலேயும் நடவடிக்கை எடுக்கிறதுக்காக அனைத்து வேலைகளும் துவங்கப்பட்டிருக்கு. கண்டிப்பாக எல்லாரும் இது பழைய மாதிரியான ஆட்சி இல்லை, இது தளபதி அண்ணன் முதல்வர் அண்ணன் விஜயோடைய ஆட்சி. முதல்வர் என்ன நினச்சி ஒவ்வொரு நிமிஷம் செயல்பட்டு இருக்கிறாரோ அதை செயல்படுத்தும் விதமாக எல்லாரும் நடந்து கொள்ள வேண்டும் என்று கேட்கிறோம். பொதுமக்களும் முழு ஒத்துழைப்பு கொடுத்துட்டு வராங்க. எல்லா இடத்துலையும் இல்லீகல் குவாரி, எங்கெல்லாம் தேவையில்லாத போதை வஸ்துகள் இருக்கிறதோ அது எல்லா இடத்துலையும் கடைகள், சின்ன சின்ன கடைகள் குட்கா எல்லாமே நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருது. பொதுமக்களும் அனைவரும் கண்டிப்பாக இன்னொரு 2-3 மாதத்துக்குள்ளே எல்லாமே சீரமைக்கப்பட்டு சரியான பாதையில் போகும்னு கேட்டுக்கிறோம். பழைய மாதிரி ஆட்சி இல்லைன்னு சொல்கிறோம், ஆனால் ஆட்சி சில நாட்களில் 24 கொலைகள் நடந்திருக்கு சார், அதை எப்படி தடுத்து? இல்லை, சட்டம் ஒழுங்கு சரியாக போயிட்டுருக்கு. எந்தெந்த இடத்துல என்ன முதல்வர் டெய்லி ஆய்வு செஞ்சுட்டு வராங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு துறையும் முதல்வர் தலைமைச் செயலகத்திலிருந்து ஆய்வு செஞ்சுட்டு வராங்க. கண்டிப்பாக ஒரு சில நாட்களில் பெரிய அளவிலான மாற்றங்கள் நீங்கள் பார்ப்பீங்க. நன்றி. முதல்வர் ஒவ்வொரு துறை